கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு இது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 28:18-19 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு கல்லூரிக்கு முதல்வராக இருக்கிறார். அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பவர். அவர் தன் இளம் வயதில் என்ன செஞ்சதுன்னா, கல்வி கற்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறதுனால ரொம்ப அதிசீக்கிரமாக நல்லா படித்து நல்ல ஒரு பட்டம் பெற்று அந்த கல்லூரியை என்ன செய்கிறாரு, அவர் அந்த கல்லூரிக்கு முதல்வராக இருக்கிறார். ஒரு நாள் அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு சாலை ஓரமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு 3 சந்திப்பு. அந்த ரோட்டில் ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை ரொம்ப உயரத்தில் இருக்குது. ஆனால் அந்த சிலை கீழே என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொன்னால், இவையெல்லாம் நான் உங்களுக்காக செய்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்கிற ஒரு வாசகம். அந்த வாசகத்தை வாசித்த உடனே அதுக்கப்புறம் அவர் அந்த சிலையை பார்க்குறாரு. அந்த சிலை என்ன சிலை, இந்த வாசகம் இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்படி மேலே பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலையை அங்கே பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப இதுவாயிருச்சு, ரொம்ப மனசில் ஒரு பாரமாயிருச்சு. இந்த கேள்வியை ஆண்டவரே அவரை பார்த்து கேட்டது போல இருந்துச்சு. ஒரு மருத்துவ படிப்பு படித்து தன்னுடைய 33வது வயசில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சேர்ந்து அதுக்கப்புறம் 5 வருடம் அந்த படிப்பை படித்து அந்த மனுஷர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த வேலையை விட்டு அதை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு நாட்டுக்கு, ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போகிறாரு. அங்கே அவர் மனசில் தீர்மானிக்கிறாரு என்னன்னு சொன்னால், ஆண்டவர் வந்து பேர்பட்ட அந்த பரலோகத்தை விட்டுட்டு வந்து என்ன செய்கிறாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மனசில் நினச்சது என்னென்னா, எனக்காக ஒருத்தர் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பரலோகத்துலேருந்து வந்திருக்கிறாரு. அவருடைய அன்பை குறித்து நான் யாருக்காவது சொல்லணும். ஏன்னு சொன்னால் எனக்கு அந்த கேள்வியை நான் உனக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கேனே, நீ எனக்காக என்ன செஞ்ச, நீ படிக்கிறதுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன், உனக்கு அப்பா அம்மா கொடுத்துருக்குறேன், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் இத்தனை வருடம் நான் பார்த்துருக்குறேன், ஆனால் நான் இவையெல்லாம் உனக்காக செய்திருக்கிறேன், நீ எனக்கு என்ன செய்தா அப்படின்ற அந்த கேள்வி அவரை ரொம்ப உறுத்தி கொண்டே இருந்ததுனால என்ன செஞ்சார், தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் ஆப்பிரிக்க தேசத்துக்கு போனார். ஏன்னு சொன்னால் அங்கே போய் பெரிய மருத்துவமனையெல்லாம் கட்டி பெரிய ஆளாகணும், அதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும்னு இல்லை, ஆண்டவருடைய அன்பை குறித்து அந்த மக்களுக்கு சொல்லணும், தன்னுடைய மருத்துவ சேவையின் நிமித்தம் அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கடந்து போகிறாரு. அவர் அப்படி கடந்து போய் அங்கே என்ன செய்கிறாரு, விரைந்து சென்று அங்கே என்ன செய்கிறாராம், ஆண்டவரை குறித்து மருத்துவ சேவையோடு கூட ஆண்டோடைய அன்பை குறித்து அவர் அங்கே பிரசங்கிக்கிறார். அவர் அப்படி போய் அங்கே இருக்கும் பொழுது ரொம்ப எளிமையான ஜீவியம், அவர் ரொம்ப எளிமையான ஜீவித்து அங்கே மக்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். இதே கேள்வியை இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பாருன்னு சொன்னால், உங்களுடைய பதிலும் என்னுடைய பதிலும் என்னவா இருக்கும்? என்ன, ஒருவேளை நம்ம பவுல அப்போஸ்தலன்னு போய் நிறைய நிருபங்களை எழுத முடியாது, அல்லது பெரிய பிரசங்கர்களாக நம்ம இருக்க முடியாது, மோசையை போல் அத்தனை பேரை வழிநடத்துறவர்களாக இருக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் நம்மளால் முடிந்த காரியங்களை ஆண்டவருக்காக செய்வோம். ஆண்டவர் நம்ம மேல் பாராட்டின அந்த கிருபையை குறித்து மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, பகிர்ந்து கொள்ளணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், முற்படணும். அப்படி நம்ம முற்படும் பொழுது என்ன செய்வார், தேவன் ஒரு நாள் என்ன செய்வார், நம்மையும் அவர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை நாம் என்ன செய்வோம், அப்படி ஒன்றுமே முடியல, எனக்கு வெளியே போய் யார்ட்டையும் பேச முடியல, 1 மணி நேரம் அவருடைய பாதத்தை முழங்கால் பிடிட்டு எல்லாருக்காக ஜெபிங்க, ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிங்க, நாட்டை ஆளுநர்களுக்காக ஜெபிங்க, போரில் ஈடுபட்டவர்களுக்காக ஜெபிங்க, நம்முடைய நாட்டை காக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. வாலிப பிள்ளைகள்லாம் கெட்டு போகிறாங்க தீய பழக்கத்தினால, போதைப் பொருள்னால, அவங்களுக்காக உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிங்க. அதை தான் ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுத்துருக்குறாரு. நான் உங்களுக்கு இவையெல்லாம் செஞ்சேனே, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் நீங்கள் அவருக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை ஆண்டவரே நான் இதை உங்களுக்காக செஞ்சேன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை ஆண்டவரே பார்த்து நான் காவலிலிருந்தே நீங்கள் எனக்கு இதை செய்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படிலாம் சொல்கிறாரு. இல்லை, வெள்ளாடு செம்மறியாடு அவர் பிரிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர் சொல்ல நாங்கள் எப்போ செஞ்சோம் அப்படின்னு. அப்போ நம்ம இந்த சிறியாரில் இருக்க என்னெல்லாம் செய்கிறோமோ
அவருடைய ஊழியத்துக்கு போகிறப்ப நம்ம கொடுத்த கட்டளைகள், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அப்படி நம்ம கீழ்ப்படிவோம்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மகிட்ட பார்த்து வாங்க என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கன்னு சொல்லி உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்கு அவர் வரும் பொழுது, அவர் தூதர்களோடும் எக்கால சத்தத்தோடும் வரும் பொழுது நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோமா? ஜெபம் செய்வோம். பிதாவே, உம்மை பற்றியும் உடைய ராஜ்யத்தை பற்றியும் மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அநேக காரியங்களை செஞ்சிருக்கீங்க. இத்தனை நாள் முழுவதும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம், சுவாசிக்க காற்று, குடிக்க தண்ணீர் எல்லாவற்றையும் குறையில்லாமல் கொடுக்குறீங்க. ஒரு விசை நீர் என்னுடைய சுவாசத்தை நிறுத்திவிடான்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆனால் நீங்கள் கிருபையாக ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் எங்களை பாதுகாத்து வரீங்க. அதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலுமே கிருபை இருக்கட்டும். இன்னைக்கு யாருக்கிட்டையாவது நாங்கள் நம்முடைய அன்பை குறித்து சொல்லவும், நீர் எங்களுக்காக பாடுபட்டு மறுத்தீர் என்ற அந்த நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்து, மீண்டும் வரப்போகிறீர் என்ற அந்த வாக்குத்தத்தையும் அவர்களுக்கு சொல்லி, ஆண்டவர் யாரையாவது நாங்கள் ஒருவரத்தில் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. குற்றம் குறைகளை மன்னித்தரலுங்க. ராஜ்யம் வருவதே தரலுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.